ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது ஒரு ஈவினிங் ரொட்டீன். 2 டேஸாக 3 டேஸாக வீடியோஸ் போடல. எங்கள் ஊருக்கு போயிருந்து நெட்ஒர்க் கிடைக்கல. என் பையன் பாருங்கள் ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கிறான் பாருங்கள். ஒரு ஹோம்ஒர்க் முடிச்சோடனே நான் கொஞ்சம் பாருங்கள் காமிக்கிறேன். அப்படியே கடைக்கு போய்ட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் எனக்கு வீட்டுக்கு தேவையானது போய் வாங்கிட்டு வரலான்னு போனோம். அதோட உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கருதை வாங்கிட்டு வந்தோம். இந்த ஃப்ரூட்ஸை காய்கறியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். அது நான் யூஸ் பண்ண ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நம்ம வந்து அந்த கீழே ஃபில்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம காய்கறியெல்லாம் போட்டு அதுக்குள்ளே வச்சோன்னா தண்ணியில் கீழே வடிஞ்சிருது, காய்கறி கெட்டு போகிறது இல்லை, நீட்டாக இருக்குது. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. முதல்ல காய்கறி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணோன்னா கசகசன்னு இருக்குது, எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இதுக்குள்ளே நம்ம போட்டு வைக்கிறதால எதில் எந்த காய்கறி இருக்குதுன்னு டக்குன்னு அது வேணுங்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேணால் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். 235 45 என்னமோ வாங்கினேன். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. பட் யார் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் வாங்கி. நல்லாயிருக்கு ப்ராடக்ட். நான் இதுக்காக கேட்கல, பட் எனக்கு யூஸ் பண்ணதுனால இது பிடிச்சிருக்கு. எனக்கு எந்த காய் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் கூட அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அது சொல்லலான்னு ஷேர் பண்ணேன். நான் அதோட இங்கே வந்து இந்த வீடியோவில் நாங்கள் வந்து இந்த ஆகஸ்ட் 15 எங்கள் அண்ணா பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம். அந்த ஒரு கிளிப்பிங் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோடு நாங்கள் வரலட்சுமி நோம்பி கும்பிட்டோம். அதுவும் ரொம்ப நீங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டி கும்பிட்டுருக்குறோம். அது ஒரு சின்ன கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட இந்த ஸ்டோர் பண்ணுற பாருங்கள், அந்த பாக்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜோட பாக்ஸுக்குள்ளே எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாங்கிறது கூட இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கு பாருங்கள். நல்லாயிருக்கும். இது இப்படி ஸ்டோர் நம்ம 1 பை 1 எடுத்து வச்சுட்டோன்னா எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. டக்குன்னு எது வேணுமோ நம்ம அதை மட்டும் எடுத்து டக்குன்னு காலைல டைம் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு போட்டு செய்கிறதுக்கு காய்கறியெல்லாம் போட்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு தோணுச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுதான் சொல்ல வந்தேன். அப்புறம் பாருங்கள், நான் ஒரு கிளிப் காமிக்கிறேன். நல்லாயிருக்கு பாருங்கள். இப்படியெல்லாம் வச்சோம் நம்ம அரேஞ்ச் பண்ணோன்னா சூப்பராக இருக்குது. ஒரு பர்த்டே ஒரு கிளிப்பு. அதில் என் பையன் வந்து பட்டர்ஃப்ளை கேக் தான் வாங்கியிருந்தோம். என் பையன் அதில் உட்காந்து ஒரு போஸ் கொடுத்தான். இதுதான் நாங்கள் எங்கள் வீட்டில் உட்கார வச்சுருந்த வரலட்சுமி. சூப்பராக சாமி உண்மையாக உட்காந்த மாதிரியே இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.